வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. நேத்து நமக்கு வந்து என்சிசி கவுன்சிலிங் வந்து ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல நிறைய சீட் மேட்ரிக்ஸ், அதாவது விர்ச்சுவல் வேக்கன்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியர் வேக்கன்சி, நியூலி ஆடட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து என்ரோல் ஆகி முதல் ரவுண்ட்ல சீட் எடுத்திருக்காங்க. நம்ம ஃபுல் கைடன்ஸ் சப்போர்ட் த்ரூ அவுட்டா எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வரையும் கொடுக்குறோம். நம்ம கிட்டத்தட்ட 7 வருஷமா கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். நீடட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேற்று வந்து எம்சிசி வெப்சைட்ல விர்ச்சுவல் வேக்கன்சி, நியூலி ஆட் சீட்ஸ், கிளியர் வேக்கன்சி அப்படின்னா என்னன்னு கேட்டு சொல்லியிருந்தாங்க. இதை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா தெளிவா சொல்றேன். தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 விதமான வேக்கன்சில விர்ச்சுவல் வேக்கன்சினா என்ன? ஸோ விர்ச்சுவல் வேக்கன்சின்றது முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு, ஸோ முதல் ரவுண்ட்ல வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் கலந்துருப்பாங்க. அவங்க ஒரு சீட்டை எடுத்துட்டு, அதாவது ஒரு காலேஜ்ல ஒரு பிரான்ச் எடுத்துட்டு ஜாயின் பண்றாங்க பாருங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டு 2வது ரவுண்டுக்கு அப்கிரேட் பண்றாங்களே, அந்த ஜாயின் பண்ண சீட்ஸ் வந்து விர்ச்சுவல் வேக்கன்சில போயிடும். ஓகேவா? அது வந்து கேரண்டிடா அடுத்த ரவுண்டுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சீட்டை வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணி ஃபீஸ் கட்டி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டு அதை விட பெட்டரான காலேஜஸ், பெட்டரான பிரான்ச்சுக்காண்டி தான் அப்கிரேட் பண்ணுவாங்க செகண்ட் ரவுண்ட்ல. ஓகே, இதை நான் டீட்டெயிலா என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியும் எண்ட்ல. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளியர் வேக்கன்சின்றது முதல் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சி ரிப்போர்ட் பண்ணாத சீட்டு, சரண்டர் பண்ண சீட்டு. சரண்டர் பண்ணனா ஸ்டேட் கவுன்சிலிங் பார்த்துட்டு அதுல பெட்டரா கிடைச்சிருச்சுன்னா இங்க ஜாயின் பண்ணவங்க அந்த சீட்டை சரண்டர் பண்ணிடுவாங்க. ஃபில் ஆகாத சீட்டு, ரவுண்ட் 1ல ஃபில் ஆகாத, சரண்டர் பண்ண, நாட் ரிப்போர்ட் பண்ண சீட்டு தான் கிளியர் வேக்கன்சி. ஸோ இந்த வேக்கன்சி தான் ஆக்சுவல் வேக்கன்சி, 2வது ரவுண்டுக்கு இருக்கக்கூடிய வேக்கன்சி. அப்ப இந்த விர்ச்சுவல் வேக்கன்சியோட ப்ராசஸ் என்னன்னா, இப்ப முதல் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணி ஒரு கேண்டிடேட் வந்து அப்கிரேட் பண்றாங்கன்னா அவங்க என்ன பிரான்ச் எந்த காலேஜ்ல எடுத்திருக்காங்களோ அந்த பிரான்ச் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிட்டாங்க. பட் அவங்களோட சீட் என்ன பண்ணுவாங்கன்னா விர்ச்சுவலா மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ராமச்சந்திரால ஜெனரல் மெடிசன் எடுக்கிறாங்கன்னா, ஸோ அந்த ஜெனரல் மெடிசன் எடுத்த கேண்டிடேட் வந்து அப்கிரேட் பண்றாங்க செகண்ட் ரவுண்டுக்கு, அவங்களோட சீட்டு வந்து மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்குமே ஜெனரல் மெடிசன் காமிப்பாங்க இவங்கள தவிர. ஏன்னா இவங்க தான் அந்த சீட்டை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருக்கும் காமிக்கிற மாதிரி அவங்களுக்கும் சீட் வேக்கன்சி காமிக்கும். ஆனா அவங்க ஹோல்ட் பண்ண அந்த ராமச்சந்திரா ஜெனரல் மெடிசன் மட்டும் அவங்களுக்கு காமிக்காது, மற்ற கேண்டிடேட் காமிப்பாங்க. இந்த ராமச்சந்திரால் அலாட் ஆன அந்த கேண்டிடேட் வந்து சப்போஸ் அவர் கவர்மெண்டோ இல்லை அவர் பெட்டரான பிரான்ச்சஸ் வேற காலேஜ்ல வந்து அவர் சாய்ஸ் ஃபில்லிங்ல செகண்ட் போட்டு கிடைக்குது அப்படின்னா இவருடைய அந்த ஜெனரல் மெடிசனை மற்ற கேண்டிடேட்க்கு ஆன்லைன்ல ஷோ பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ரீ அலாட் ஆகும், அதாவது அவங்களுக்கு அலாட் ஆகும். இவர் பெட்டரா மூவ்மெண்ட் ஆனார்னா, அதாவது ராமச்சந்திரால ஜெனரல் மெடிசன்ல இருந்து வேற பிரான்ச்சுக்கு அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இவருடைய சீட்டை வந்து இவருக்கு கீழே ஆன்லைன்ல எல்லாருக்குமே காமிச்சிருப்பாங்க. அவங்க போட்டு இவர் பெட்டரான மூவ்மெண்ட் இருந்தா மட்டும் கீழே இன்னொருத்தவங்களுக்கு அது அலாட் ஆகும். இல்ல அவருக்கு ராமச்சந்திர ஜெனரல் மெடிசன் போட்டு அவருக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த ராமச்சந்திர சீட்டுக்கே ரீட்டைன் ஆயிடுவார். இதுதான் விர்ச்சுவல் வேக்கன்சியோடைய ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியா வந்து நியூலி ஆட் சீட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, ஸோ நியூலி ஆடர்னா 2வது ரவுண்ட்ல வந்து சில கல்லூரியில, அதாவது சில காலேஜ்ல சீட் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா சில புது சீட்லாம் வந்திருக்கும், பட் பர்மிஷன் வந்து அவங்களுக்கு என்எம்சில இருந்து லேட்டா வந்திருக்கும். அதை வந்து அவங்க செகண்ட் ரவுண்ட்ல மேபி லேட்டா வரனால ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நியூ சீட்டு. நியூ பிரான்ச்சஸும் சில காலேஜஸ்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது வந்து அவங்க அப்ரூவல் கேட்டனால டிலே ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஸோ அதுதான் வந்து நியூலி ஆடட் சீட்டு. இதுல கேரண்டிடா கிளியர் வேக்கன்சி, நியூலி ஆடட் சீட் தான் நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும். விர்ச்சுவல் வேக்கன்சி சீட்டை எடுத்து ஹோல்ட் பண்ணவங்க அந்த கேண்டிடேட்டுடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த சீட் வந்து மற்றவங்களுக்கு போகும். இல்லை அப்படின்னா அவங்க பழைய சீட்டுக்கே ரீட்டைன் ஆயிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். இன்னொன்று, சாய்ஸ் ஃபில்லிங் செகண்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா 2வது ரவுண்ட்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பக்காவா பண்ணணும். அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி சீட் ஹோல்ட் பண்ணவங்களுக்கு அது பெரிய சிக்கலா வந்து முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.